கிட்டத்தட்ட காலையில் 8 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. ஒரு விருப்ப மனு வாங்குறதுக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்னா, இந்திய வரலாற்றிலேயே செய்திலாம் சொல்லுவாங்க பார்த்தியா? இந்திய சினிமாவிலே முதல் முறையாகணும். அதுபோல் இந்திய வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே இதான் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்துக்கு விருப்ப மனு பெறுறதுக்கு இத்தனை ஆயிரம் பேர் வந்த சாதனை எங்கள் தமிழக வெற்றி கழகம் மட்டும் தான் இருக்கும். வேறு எந்த கட்சியும் சொல்லவே முடியாது இந்த விஷயத்த. சேலத்தில் 13ஆம் தேதி இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நடுவில். என்ன எதிர்பார்க்கலாம்? எவ்வளோ எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கீங்க மக்கள் சந்திப்பு? தலைவர் சொல்கிற மாதிரி தான் பிளாஸ்ட்டு தான். 5000 பேர் தான் கூடணுன்ற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு இப்போ வரைக்குமே ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 5000 பேர் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அஸ் அ நிர்வாகியாக அது எப்படி இருக்குது? அதுதான்மா நாங்கள் தொடர்ந்து எங்கள் தலைவர் அவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துக்கு தொடர்ச்சியாக வந்தாங்க. இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் சுற்றுப்பயணம் போக முடியாமல் கவர்மெண்ட் சார்பாக எல்லா இடத்துலையும் எங்களை அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயும் தலைவர் போக முடியல. அப்படி இருக்கும்போதே எங்கள் தலைவர் எங்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 30% அளவுக்கு வாக்கு வங்கிகளை உருவாக்கி வச்சிடும். எங்கள் தலைவர் தொடர்ந்து நாங்கள் வெளியே சுற்றுப்பயணம் போயிருந்தாருன்னா இன்றைக்கி வந்து எத்தனை கட்சி யார் வேணால் கூட்டணி வச்சுருந்தாலும் நாங்கள் தான் வின்னுன்ற மாதிரி உறுதியாக இருந்திருப்போம். இப்போ மட்டும் எங்களுக்கு குறைச்ச இடம் போட்டுறாதீங்க. எங்கள் தலைவர் எப்போ வராரோ அப்போ திருவிழா தான்.